நம்ம சேனல்ல பேபிஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சர்க்கரை பூசணிய வச்சு எப்படி அவங்களுக்கான லன்ச்ச ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இது ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட. பேபிஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நீங்க அடுப்ப ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில நல்லா தண்ணிய நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த டயத்தில நான் கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் அந்த தண்ணியில சேர்த்துக்கிறேன். பருப்பும் நல்லா மசிஞ்சு வரணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, சர்க்கரை பூசணி இருக்குல்ல, அத நல்லா தோல நல்லா சீவிருங்க. தோல கம்ப்ளீட்டா சீவிருங்க. அதோட ஹார்ட் பார்ட்டான தோல் சுத்தமா எடுத்துறணும். சீட்ஸும் எதுவுமே போடக்கூடாது. சீட்ஸையும் நீங்க கம்ப்ளீட்டா எடுத்துருங்க. ஒரு சீட் கூட இருக்கக்கூடாது. நம்ப சாப்பிடுறதுக்குன்னா நம்ம சீட்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பேபிஸ்க்கு குடுக்க போறனால சீட்ஸ் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அண்ட் தோலையும் கம்ப்ளீட்டா நீங்க எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாரி கியூப்ஸா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன பீஸாவும் போட்டுக்கோங்க. இல்லாட்டி ஒரு ஒரு மாடரேட் அளவா போட்டுக்கோங்க. அப்பனா தான் சீக்கிரம் வேகும். ரொம்ப பெருசா போட்டிங்கன்னா வேகாது. இப்ப நான் நல்லா ஓரளவு கியூப்ஸா நான் கட் பண்ணி இதில ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் ஆல்ரெடி வேக வச்ச ரைஸையும் நான் எடுத்திருக்கேன். இது எங்களுக்கு வடிச்ச சாதம். பாப்பாவுக்கு அந்த சாதம் ரொம்ப கனமா இருக்குங்கிறதுக்காண்டி, குழையணுங்கிறதுக்காண்டி நான் அந்த சாதத்த எடுத்து இதுலயே ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இது நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா இது கொதிக்கட்டும். சர்க்கரை பூசணி, ரைஸ், பருப்பு எல்லாமே நல்லா வேகணும். இது கூட நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்க உப்பு வேணாம் போட தேவையில்லன்னா போடாதீங்க. நான் பாப்பாவுக்கு கொஞ்சோண்டு எப்பயுமே போட்டு குடுக்குறனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்க 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. பேபிஸ்க்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும். அண்ட் ரொம்ப ஹை நியூட்ரிஷனும் கூட. இந்த அளவுக்கு இது மசியணுங்க. இந்த மாரி நல்லா வேகணும். இந்த அளவுக்கு தண்ணிலாம் வத்தி, சர்க்கரை பூசணியும், ரைஸ் எல்லாமே நல்லா இந்த மாரி பிளெண்ட் ஆகணும். இந்த டயத்துல நீங்க கரண்டிய வச்சே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க போய் கிரைண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சர்க்கரை பூசணி, ரைஸ் ப்ளஸ் பாசிப்பருப்பு இந்த மாரி நல்லா பிளெண்ட் ஆயி வரணும். இப்போ நம்ம பேபிக்கு இத ஊட்டலாங்க. கிரைண்ட் பண்ண தேவையில்ல. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி அண்ட் ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷனான ஸ்வீட் பம்ப்கின் வச்சு ஒரு ரெசிபி ஈஸியா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க இத வீக்லி ட்வைஸ் பேபிஸ்க்கு குடுங்க. பேபிஸ் கண்டிப்பா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. என் பாப்பாவும் முன்னாடி ஸ்டார்ட்டிங்ல சாப்பிட மாட்டா. இப்ப இந்த ஃபுட்ஸ்லாம் நான் இந்த மாரி டிஃபரெண்ட்டா செஞ்சு குடுக்கையில அவளும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுறா. ஸோ இத கண்டிப்பா ட்ரை பண்ணி